అంటే ఇన్ఫెక్షన్స్ ఏమన్నా ఉన్నా కూడా పోతాయి అన్నమాట. ఐస్ ఇన్ఫెక్షన్స్ ఏమన్నా ఉన్నా కూడా రావు. ఇలా మీరు కూడా ట్రై చేయండి. ఏమన్నా ఇన్ఫెక్షన్స్ ఉన్న వాళ్ళు ஐஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் మీకు நம்ம ஊர் தாய்மார்களெல்லாம் கண்ணில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இப்படி தாய்ப்பால் ஊற்றுனா அது எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அதை கேட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இன்னுமே நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுறதுனால உங்கள் கண் இன்னும் தான் டேமேஜ் ஆகும். ஹலோ ஆல், திஸ் இஸ் டாக்டர் சரையு, உங்கள் ஐ ஸ்பெஷலிஸ்ட். பிரெஸ்ட் மில்கில் ஆன்டிபாடிஸ் இருக்குதாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது ஸ்டிரைல் கிடையாது. ஸோ உங்களுக்கு கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிற போது மெடிசனுக்கு பதிலாக பாலை வந்துட்டு ஐ ட்ராப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதுனால ஒருவேளை அந்த பேஷண்ட்டுக்கு பாக்டீரியல் கன்ஜக்டிவைட்டிஸாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக ஒசன் ஆகும். கருவிலில ஏதோ ஒரு சின்ன புண்ணு இருந்தாலுமே இது பால் ஊத்துறதுனால கண்டிப்பா அது ரொம்ப பெரிய பிரச்சனை தான் உண்டு பண்ணும். இருந்தாலும் அது ஊத்துறதுனால எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு ஏதோ ஒரு நான் ஸ்பெசிபிக் டிஸ்சார்ஜோ இல்ல ஒரு நான் ஸ்பெசிபிக்கா ஒரு ரெட்னஸோ இருந்திருக்கலாம். அதை சும்மா விட்டுருந்தாலே சரியா இருந்திருக்கும். அது பால் ஊத்துறதுனால தான் சரியாயிடுச்சுன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அதுதான் காரணம். உங்களுக்கு கையில எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலுமே இமிடியேட்டா உங்க ஐ டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு பால் ஊத்துறது எண்ணெய் ஊத்துறது அப்படின்னு உங்க வீட்டுல நீங்க எதையுமே ட்ரை பண்ணாதீங்க. தாய் பாசம் வேற, மெடிக்கல் சயின்ஸ் வேற.